மது மது சொல்லு மணி. ஏன் எதுக்கு கூப்பிடுற? ஒரு நிமிஷம் நில்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்படி என்ன என்கிட்ட முக்கியமான விஷயம் பேச போற? அதான் நமக்குள்ள எதுவும் இல்லைன்னு சொல்லி நேத்திக்கே சொல்லிட்டல, அப்புறம் என்ன? அந்த விஷயமா தான் பேசணும். ஒரு நிமிஷம் இரு. நீ என்கிட்ட சொன்னதை நான் எங்கள் அம்மாகிட்ட போய் சொன்னேன். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வேணாம் அப்படின்னு சொல்லி கத்துனாங்க. அதுக்கப்புறம் ஓகே, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தால் நல்லபடியாக இருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு வந்தேன். அப்போ உங்க அம்மா சொல்லி தான் என்னை என்கிட்ட சொல்ற. உனக்கா என்னை பிடிக்கல. அப்போ வேணாம் மணி, நீ உங்க அம்மா பார்க்குற பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கோ. நான் உனக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். உனக்குன்னு யாராவது கனிமொழி தென்மொழின்னு யாராவது வாக்கிய வரப்பில் தெய்வா, அவளையே தேடி தேடி நீ லவ் பண்ண. உனக்கு நான் செட்டே ஆக மாட்டேன். ஏங்க, எனக்கு எங்கள் அம்மா தாங்க பயம், மற்றபடி எல்லாம் ஓகே தாங்க. ஐ லவ் யூ. எனக்கு இப்படிலாம் ப்ரப்போஸ் பண்ணால் பிடிக்காது. சரி, எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும் சொல்லு. யாரும் இல்லாத பீச்சில் அந்த மலைச்சாரல் மாதிரி வர அந்த அலையோட சத்தத்தில் எனக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணணும். அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட ஆசை அது. ஓகே, கண்டிப்பாக நாளைக்கு நான் அதை பண்ணுறேன். பாய். பா, இதுதான் சுகன்யா வீடு. நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னால அந்த பொண்ணோட வீடு. இரு, அந்த பொண்ணை வெளியில் வர சொல்கிறேன். ஹாய் சுகன்யா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சூர்யா. யாரு, அப்பாவா? அப்பா இங்கே இருக்கேன். முன்னாடி தாண்டி போய் பேசுகிறான் பாத்தியா? ஒரு அப்பன்கிட்ட சொல்கிறேன்னா பாத்தியா? டேய், முதல்ல தள்ளுறான். சாரிப்பா. என்னம்மா மருமவள, நீ தான் டாக்டரா? அப்பா இல்லைப்பா, ஃபிசியோதெரபி. உங்கள் அப்பா பேர் என்னம்மா? உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க? உங்கள் அப்பா எங்கே இருக்காரு? அப்பா, எங்கள் அப்பா பேர் ஆசீர்வாதம். எங்கள் அம்மா பேர் ருக்மணி. சரிம்மா, நான் நாளைக்கு பூ பழம் தட்டோட பொண்ணு கேட்குறேன். சூர்யா சொன்னான் இந்த மாதிரின்னு. சரி, நானும் அப்புறம் எதுக்கும் நான் அகெயின்ஸ்டாக இருந்ததில்லை. எனக்கு ஒரே ஒரு புள்ள, ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டேன். சரி, அதுக்காக தான் வந்தேன், பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. சரிங்கப்பா, இது நான் சொன்ன மாதிரி இங்கே பொண்ணு கேட்டாதீங்க. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக பொண்ணு தர மாட்டாங்க. இங்கே ஒரு பொண்ணு இருந்துச்சு, ஊரில் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி விசாரிக்கிற மாதிரி பொண்ணு கேளுங்க. ஏன்னா நானும் அவரும் லவ் பண்ணுறது எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களை மௌனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், உங்கள் மௌனை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அதனால் நீங்கள் தெரியாத மாதிரி பொண்ணு கேளுங்க. சரிம்மா, நல்லா விவரம். பரவாயில்ல, நீ சொன்ன மாதிரியே கண்டிப்பாக கேட்குறேன். என் வீட்டுக்கு வாழ வர பொண்ணு, நீ சொல்கிறத கேட்குறதுல என்ன தப்பு? நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதுமா? சரிம்மா, நான் வரேன் நாளைக்கு. அப்போ நீ போயிட்டு இருக்கு, நான் ஒரே நிமிஷம் வந்துடுறேன். அவங்க அப்பங்கிட்ட அடி வாங்காமல் சீக்கிரம் முடியும் வந்துடுறாய். சரி சுகன்யா, நீ ஆசைப்பட்ட மாதிரி எங்கள் அப்பா கூட்டிகிட்டு காட்டிட்டேன். நாளைக்கு பொண்ணு கேட்டு நம்ம சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். சரியா? சீக்கிரமாக கல்யாணமா? அதெல்லாம் முடியாது. எனக்கு நான் இன்னும் கவர்மெண்ட் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனால் உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டு நான் லவ் பண்ண போதே, அப்புறம் நான் புதுசாக இப்போ மாறுறீங்க? அதெல்லாம் கிடையாது. எப்போவுமே என் லட்சியம் தான் முக்கியம். சரிம்மா தாயே, சரி வரேன். இப்போயாவது மாமாவுக்கு ஒரு மொத்தம் தான். சரி போங்க. இங்கே பாருங்க, மாமா பார்த்துட்டு இருக்காரு. அவர் எதனா கண்டுக்க மாட்டார். நீ ஃப்ரீயாக விடு. எனக்கு மாமாவுக்கு ஒரே ஒரு கிஸ். டார்லிங், ப்ளீஸ் டார்லிங். நான் ஆளை வரையும் காத்திருக்கணும்ல, ஒரே ஒரு கிஸ். மா சுகன்யா, எங்கே ஆளக்கானோம்? அப்பா வந்துட்டேன். எங்கள் அப்பா கூப்பிட்றாரு. பாய், நான் அப்புறமா வரேன். இந்த பொண்ணோட அப்பாங்களே இப்படி தாங்க போல. ஏதோ முக்கியம் முனாங்கி ஒரு கிஸ் கொடுக்குற அளவுக்கு வந்தா, அதுக்குள்ளே என்னம்மா பண்ணுற ஏதும்மா பண்ணுறேன்னு அங்கேருந்து குரல். ஓ, வாய் கெட்டினது கை கெட்டினது வாய் கெட்டல. டார்லிங், கொஞ்சம் வரீங்களா? வெளியே ஷாப்பிங் போயிட்டு வந்துடுவோம். என்னது ஷாப்பிங்கா? அப்போ நான் சொன்னதுக்கான மரியாதையே இல்லை. இன்னைக்கு என்ன நாள்னு சொல்லி கேட்டேன்ல. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இன்னைக்கு சனிக்கிழமைன்னு. வாங்க ஷாப்பிங் போயிட்டு வந்துடுவோம். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, போயிட்டு வந்து தான் பார்க்கணும். வாங்க. அப்புறம் ஐஸ் கார்ட்டூன் சேனல் யூடியூப்ல கதை போட்டுருவாங்க, அதையும் பார்க்கணும். டைம் இல்லை, சீக்கிரமா வாங்க. எது ஐஸ் கார்ட்டூன் சேனலா? புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்களா? ஸ்டோரி நல்லா இருக்கா? அந்த லிங்க்கை எனக்கு என் மொபைலுக்கும் அனுப்பிவிடு, நானும் பார்க்குறேன். சரியா? என்ன மாதிரி ஸ்டோரினா போடுறாங்க? அவங்க ஒரு அழகான லவ் ஸ்டோரி போடுறாங்க. மணியின் காதல் கதை, இதுதான் கதையோட டைட்டில். அப்படியே ரொம்ப அழகா சுவாரஸ்யமாக போகுது கதை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் விரும்பி பார்த்துட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி வீடியோ பார்க்க சொல்லுங்கள். சரிங்களா? உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. ஓகே ஓகே. நம்ம சேனல்னு சொல்லிட்டேன், அவங்க சேனல் ஐஸ் கார்ட்டூன் சேனல். சரியா? சரி வாங்க போகலாம். ஆமாம் டார்லிங்,
எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க? ஷாப்பிங் தானே போகிறேன்னு சொன்னேன். டார்லிங் வாங்க, இங்கே கொஞ்ச நேரம் பீச்சில் காற்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங் போகலாம். ஏய் இல்லை வேணாம் டார்லிங், வேணாம், வாங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், வாங்க. இது சர்ப்ரைஸா? ஆமாம் வாங்க. டார்லிங் என்ன கேட்கணா புதுசா? என்னாச்சு? ஏன்? நீங்கள் காலையிலேருந்து இன்னைக்கு என்ன நாள்னா இன்னைக்கு என்ன நாள்னு சொல்லி வந்து தூக்கி வச்சுட்டு இருக்கும்போது உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு தான் நினச்சேன். ஆனால் கொஞ்ச நேரம் உங்களை தவிக்க வைப்போம் அப்படின்ட்டு தான் நான் சொல்லலை. உண்மையிலே உங்களை நான் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன், உங்களை நம்ம காலேஜ் படிக்கிறதுலேருந்து நான் உங்களை எந்த அளவுக்கு லவ் பண்ணேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். உங்களை போராடி கல்யாணம் பண்ணிட்டு எங்கள் அப்பா அம்மா யாருமே வேணாம்னு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படி இருந்தும் இந்த நாள் நான் எப்படி மறப்பேன்? நீங்கள் நான் மறந்துட்டேன்னு சொல்லி நினச்சிட்டு நீங்கள் சோகமாக இருக்கீங்க. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி மை டார்லிங், மை ஸ்வீட் ஆர்ட். டார்லிங் நீ எங்கே மறந்துட்டியோ அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். மனசுக்குள்ளேயே வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது ரொம்ப மனசுக்குள்ளே ஏங்கிக்கிட்டு இருந்தேன். நீ மறக்கலை அப்படிங்கிறது எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. மிஸ் யூ, லவ் யூ, லவ் யூ ஸோ மச் மை ஸ்வீட் ஆர்ட், மை ஸ்வீட் பொண்டாட்டி. என்ன எனக்கு ஒரு வருத்தம் அப்படின்னா, நமக்கு மேரேஜ் ஆகி 3 years ஆச்சு, இன்னும் பேபி எதுக்குமே நீ அக்செப்ட் பண்ணல. அதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மை ஸ்வீட் ஆர்ட், மை அழகு பொண்டாட்டியே, அடுத்த வருஷம் இந்நேரம் நெக்ஸ்ட் இயர் நம்மக்கிட்ட ஒரு பேபி இருக்கிறதுக்கு நீ தான் ஓகே சொல்லணும். ஓகே தானே? இந்த கல்யாண நாளில் நல்ல நாளும் நான் உங்கள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு ஆசை, ஒரே ஒரு இது மட்டும்தான். அக்செப்ட் பண்ணுவியா மை டார்லிங்? ஓ, உங்களுக்கு அந்த ஆசை ஒன்று இருக்கா? நான் சொன்னது தான். என்னோட ப்ரொஃபஷனலுக்கு என்னோட அழகுக்கு பிரச்சனை அப்படின்னா அது எனக்கு வேண்டாம். நான் குழந்தை பெற்றுக்கிட்டேன் அப்படின்னா அப்புறம் எல்லாரும் என்னை ஆன்ட்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு தொப்பை விழுந்துடும், அப்புறம் ஃபேஸ் எல்லாம் டல் அடிக்கும், அப்போ என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால் இன்னும் 2 yearsக்கு பேபி இல்லை. ஓகே டார்லிங் நான் சொல்கிறத கேளு. குழந்தை பெற்றுக்கிட்டானா அழகு போகாது. நம்ம உடம்ப மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிற மாதிரி டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு டெய்லியும் நல்லா ஃப்ரூட்டு எல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா, ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. பாடியை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். நான் சொல்கிறத இந்த ஒரு டைம் மட்டும் திங்க் பண்ணி பாருங்க டார்லிங். விக்ரம், நான் சொல்கிறத கேளுங்க. தேவையில்ல, நான் சொன்னது தான். என்னோட மாற்றத்தெல்லாம் எப்பயுமே நான் மாற்ற மாட்டேன். இந்த மாதிரி அடம் பிடிக்காதீங்க. அப்போ என்னோட வார்த்தைக்கு மதிப்பு இல்லை அப்படி தானே? அப்புறம் எதுக்கு இந்த வெட்டிங் ஆனிவர்சரி எல்லாம் கொண்டாடிட்டு? இதெல்லாம் சும்மா. நீங்கள் என்னை லவ் பண்ணவே இல்லை. நான் இப்போ லவ் பண்ணுறேன். என்னை லவ் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் சொல்கிறத கொஞ்சமாக அக்செப்ட் பண்ணுவீங்கல்ல? நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் நான் கேட்கணும். நான் சொல்கிறத நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. சரி ஓகே, கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் ஒரே ஒரு பேபி தான், அதுக்கு மேலே நான் பேபிக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேன். சரியா? ஓகே, இன்னிலேருந்து நான் ஒத்துக்கிறேன். லவ் யூ செல்லமே, என் தங்கமே. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த ஒரு சமயத்தில் இந்த உலகத்தில் யார் அதிகமாக சந்தோஷமாக இருக்கா அப்படின்னா அது நானாக தான் இருக்கும். எல்லாம் என் அழகு பொண்டாட்டியால்.